சொல்லல, எனக்கு பாட தெரியுங்கிறது சொல்ல வந்தேன். ஏங்க அப்படி நடுங்குது? சித்தி நடுங்குற, சுரம் வருது. நான் ஒண்ணு காய்ச்சல் சுரத்தை சொல்ல, நான் சொல்றது சங்கீத சுரம். அதாவது சரிகம பதானி ததானி ரவமகரி சரிகம பதானி ததானி ரவமகரி. அடடே பரவாயில்லையே, உனக்கு கூட சங்கீத ஞானம் இருக்கியா? இன்னும் கேளு. நீ தனி நீ தனி. நான் தனியா பதனிதா பதனிதா பதனிதா. பதனி வேணுமா? நீ நீ மதனி நீ மதனி. யாருக்கு? மாமா மக மதனி, நீ மாமா மக மதனி. பாப்பா தா பாப்பா தா பாப்பா தா. இன்னும் விளையாடுறியா? மாமா மக மதனி, மாமா மக மதனி, தாத்தா மக தாத்தா மக. பேத்தி பேத்தி. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஏன் வித்வான்கள்லாம் நிக்க வச்சிருந்தேன், ஏதாவது செய்யறாங்களா? வித்வான்கள் ஒண்ணும் பண்ணல, ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ரசிகர்கள் வந்தாச்சா? அப்பவே இருந்திருந்த உனக்கு ரசிகர்களை பத்தியா கவிதைன்னு சொல்றியா? அது கொஞ்சம் வருத்தப்படுத்த ஒண்ணு இல்ல. மாடுகளே வந்திருக்கோம், அதுங்கெல்லாம் இப்ப கிறிஸ்டரை சுத்தி உட்கார்ந்துச்சுங்க. மிஸ்டர் இதுதான் வந்திருக்குது. நீங்களே சும்மா இருந்தீங்க. நீங்க பாடுறீங்க, அவங்க எப்படிங்க வாசிப்பாங்க? என் வாசா என்ன, என்னோட சேர்ந்து ஒட்டி பாடினா ஒட்டு மாமரம் வளருது. போன அனுப்புறேன் எல்லாத்தையும். சரி வாங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துலாம். போ வாங்க வாங்க, கூட்டிப்பா, முடிஞ்ச அட்வான்ஸ் வாங்க. வாங்க வேணா இன்னொரு தரம் கொடுத்துக்கலாம். ஏன் அவங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டா பாவங்க. லுக்கு அவங்களெல்லாம் அனுப்பிச்சல, ஆமா, உன்னை மாத்திரம் அனுப்பலையே. ஏன் ஏன் தெரியாதுல்ல? தெரியலையே. காரணம் இருக்கு. என்னது? இப்ப நான் சுரம் சொன்னேன்ல, அதுல முதல்ல என்ன வருது? அடுத்தது ஸ்ரீ. ரெண்டையும் சேர்த்து சொல்லு. சரி. இன்னொரு தரம் சொல்லு. சரி. சரிதானா? ஏன் அடிக்க வர? நல்லா அழகா பேசிட்டு இருந்தா ஏன் திடீர்னு கோவமா இப்படி பாக்குற? அப்படி பாக்காத. சி 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 போயா. வள்ளி, ஏன் அழுகுற? அழகும் குணமும் நிறைஞ்ச உனக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளையாவது கொடுத்திருக்காரேன்னு சந்தோஷப்படுமா? இல்ல, ஆண்டவன் நம்ம விஷயத்துல ஓர வஞ்சனையாத்தான் நடந்துகிட்டார். வாழ்வை இருண்ட வானமாக்கிட்டார். இல்ல, அந்த இருளில கூட நம்பிக்கைங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதோட வெளிச்சத்திலேயே என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை என்னால நடத்திக்க முடியும். கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கூட படகு மாதிரி தோணுமா? அது போல நீயும் மனாதலுக்கா எதையோ சொல்ற. இல்ல வள்ளி, எனக்கு இனிமே ஒருத்தர் பிறக்க போறது. என்னைக்கோ பிறந்திருப்பார். காலம் வரும்போது எல்லாம் நடக்கும். ஆமா, நேரம் ஆகுது, பள்ளிக்கூடத்துக்கு புறப்படல. நான் இனிமே பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏன்? நான் பள்ளிக்கூடம் போயிட்டா உனக்கு வீட்டுல உதவி செய்ய யார் இருக்கா? அது மாத்திரமில்ல, இந்த நிலையில நீ இருக்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? அதை பத்தி நீ கவலைப்படாதே. சிறிய சிறிய சேர்த்து உண்டியல் பணம். அது எத்தனை நாளைக்கு வரும்? மறுபடி ஆண்டவன் இருக்கான். நீ பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட. என்ன யோசிக்கிற? புறப்படு. நான் வரேன். மீனாட்சின்னு ஒரு பொண்ணு காலில் அடிபட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. மீனாட்சி, 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 மீனாட்சி. என்ன ஆஸ்பத்திரியில விட்டுட்டு ஜுரத்தோட போனீங்க. 3 மாசமாகி காணோமே. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்படித்தான் மீனாட்சி. படுக்கையில உடம்புதான் இருந்ததே தவிர உள்ளமெல்லாம் உன் மேலதான். மீனாட்சி, ஒரு சந்தோஷமான செய்தி. உனக்கு எனக்கு கல்யாணம் முடிவே செஞ்சுட்டேன். அப்படியா? ஆமா. இந்த நிலையில இதை கேட்கிற போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மீனாட்சி, ஒரு நல்ல நாளா பார்த்து உன்னை ஊரறிய என் மனைவி ஆக்கிக்க போறேன். தெய்வமே. மீனாட்சி, கல்யாணம் சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? என்ன மீனாட்சி இது? என்ன
என்ன மீனாட்சி இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையா மீனாட்சி? உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு ஒரு காலை எடுத்து ஐயோ மீனாட்சி, ஐயோ அத்தா, அதனால என்னத்தா, என் வாழ்க்கைக்கு ஒன்று கோலாதான் நீங்க இருக்கீங்களே. அத்தா, இதுக்காக ஏன் அழுகிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? எனக்கு ஒரு கால் தானே உடைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல மீனாட்சி, அதோட நம்ம காதல் கதையும் முடிஞ்சு போச்சு. அத்தா, காதல் கதை முடிஞ்சு போச்சா? நம்ம காதல் வெறும் கதையாவே முடிஞ்சு போச்சா? அப்படின்னா என்ன நீங்க உங்க மனைவியா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா அத்தா? ஆமா ஆமா அத்தா, இப்பத்தானே ஊரறிய உலகம் அறிய என்ன உங்க மனைவி ஆக்கிக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னேன். பின்ன ஏன் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அதை சொல்ல முடியாமதான நான் தவியா தவிக்கிறேன் மீனாட்சி, தவியா தவிக்கிறேன். மீனாட்சி, உன் உள்ளத்துல நீ நினைக்கிறது, அதனால அணுவணுவா உன் நெஞ்ச துடிக்கிறது, இதெல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். எதையும் நான் மறைக்கிறேன். நீங்க நான் பழகினது, பேசுனது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டினது, நீங்கதான் நானேதான் நீங்களும் உறுதியோடு இருந்தது, இதையெல்லாம் நினைக்கும் போது நான் எப்படி சொல்லுவேன் மீனாட்சி? நான் எப்படி சொல்லுவேன்? அதை நீங்க சொல்லித்தாகணும். சொல்லித்தாகணுமா? ஆமா ஆமா ஆமா, அதை நீங்க சொல்லித்தாகணும். சொல்றேன், கேளு. நீ ஒரு நொண்டி. நான் ஒரு நொண்டி, நான் ஒரு நொண்டி. அத்தா, கற்கண்டு உடைஞ்சு போனா அதோட சுவையும் குறைஞ்சு போயிடுமா? என் அங்க குறைஞ்சிட்டதுனால அன்பு குறைஞ்சு போச்சா? ஆசை வறண்டு போச்சா? பண்பு பத்து போச்சா? இல்ல பாசம் தான் அத்து போச்சா? எதையும் நீ என்கிட்ட பேசாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா ஊர்ல இருக்கிறவங்க கேலி செய்வாங்க, ஏளனமா பேசுவாங்க. அது மட்டுமல்ல, என் குடும்பத்துல முதல்ல ஒரு நொண்டி பொண்ணை கொண்டுட்டு போய் வைக்க நான் விரும்பல. உங்களுக்காக காலை இழந்த என்ன உங்க குடும்பத்துக்கு கொண்டு போறது அவமானம்னு நினைக்கிறீங்களா? உங்களையே கணவன் நம்பி என்ன அர்ப்பணிச்ச பிறகு நான் வாழா வெட்டியா இருந்தோம் என் குடும்பத்துக்கு கலங்க ஏற்படாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? மீனாட்சி, நீதி நியாயத்தை பத்தி பேச நான் தயாரா இல்லை. என்ன மறந்துடு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்காக என்ன மன்னிச்சு. இதை தவிர வேற வழியே. பெண்ணுடைய வாழ்வை பாழாக்கணும் உங்களுக்கு வேற எந்த பெண்ணையும் மறக்க உரிமை கிடையாது. உங்க துரோகத்துக்கு நான் பலியானது போல வேற எந்த பெண்ணையும் பலியாக விட மாட்டேன். நீங்க வேற கல்யாணம் செய்ய முடிவு செய்தா அந்த மரவரையில நான் வந்து நிற்பேன். பந்தல்ல இருக்கிற அத்தனை பேருகிட்டையும் உங்க நயவஞ்சகத்தை எடுத்து சொல்வேன். செத்த பிறகுதான் பேயா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உயிரோடைய பேயா வருவேன். போங்க போங்க போங்க. காலு போனாலும் பரவாயில்லை, வாழ்வாவது கிடைக்கும்னு நினைச்சிருந்தேனே. காலு முடமானது போல என் வாழ்வு முடமாயிடுச்சு. அம்மா, இந்த காட்சியெல்லாம் பார்க்க வேண்டாம்னுதான் நீ என்ன விட்டுட்டு செத்துட்டியா அம்மா? அம்மா, இதெல்லாம் நான் யாருகிட்டமா சொல்லுவேன், யாருகிட்டமா சொல்லுவேன்? தங்கச்சி தங்கச்சி, வேண்டாமா, உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? இதெல்லாம் என்னுடைய போகட்டும்மா, என்னுடைய போகட்டும். தங்கச்சி, ஏண்டி காய்கறி விலையெல்லாம் ஏறி போச்சு, என்னடி பண்றது? என்ன செய்யறது, எதையாவது வாங்கித்தான் ஆகணும். ஏய், என்ன இருந்தாலும் மீனாட்சி இருந்தா சௌகரியமா இருக்குல்ல? அவதான் வரலையே. அட வள்ளி, நீங்க வந்த வியாபாரத்துக்காக? ஆமா, பள்ளிக்கூடம் போலையா நீ? இல்ல. சரிதான், அக்காவுக்கு பின்னாடி வியாபாரம் செய்ய நீ வந்துட்டியா? ஆமா, ரொம்ப சௌகரியமா போச்சு. நாங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வாடிக்கை வச்சுக்கிறோம். அப்போ கொஞ்சம் இருங்க, வரேன்.